வெற்றிவேல் பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய திவ்யமான மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் கால் கழுவி என் பட்டாரியால் துடைத்து உங்களுடைய மகனாகிய சொல்லக்கூடிய 2 பேர் 4 பேர்களும் அநேக கோடி வந்தனம் தந்தை பாடல்களா கண்ணே விசுவாசி தந்தையே நன்றாக வாழ்வாய் கண்ணே தந்தையே கண்ணே பாடல்களா என்னுடைய பாதரத்திற்கு ஆதார செலுத்தப்படினால் என்றென்றும் காசாக வாழ்ந்து வர வேண்டும் தந்தையே கண்ணே பாடல்களா தந்தையே எப்படி அரமனையில் அரிய சிறிய பாலரோடு கூடிக்கொண்டு விளையாடி கொண்டு இருந்தமே எங்களை அழைத்து காரணம் என்ன தந்தையே கண்ணே பாடல்களா தினமாக அதாவது என்னை வார்த்தையை வரம் கொடுத்தீர்களே உங்கள் முகமாகப்பட்டது ஏன் வாட்டமாக இருக்கிறது என்று கேட்கின்றீர்களா கண்ணே என்னவென்று நான் என் பாடல்களை கேளு ஏதோ முகமெல்லாம் சோர்ந்து வாடிக்கொண்டிருக்கின்றது என்ன தந்தையே காரணம் கண்ணே பாலகா தந்தையே பரிசுத்து தந்தையே விசுவாசம் அப்படி கொஞ்ச நேரம் நெல்லு நான் தம்பிக்கிட்ட கொஞ்சம் அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன் கண்ணே பாலகா தந்தையே ஒரு கேள்வி கேட்க போகின்றேன் தந்தையே கண்ணே நீ வெச்ச பாலம் தானே அப்படியா சொன்னா ஏத்துக்கிறேன் அப்படியா ஒரு கேள்வி கேட்க போகின்றேன் அந்த கேள்விக்கு எனக்கு சரியான பதில் உரைக்க வேண்டும் சரி என்ன கேள்வி என்று கேட்கின்றேன் கேள்வி தந்தையே கண்ணே பாலகா ஒரு பெண்மணியாக்கப்பட்டவர் சரி ஒரு ஆடவனை மணந்து 5 புதல்வர்களை ஈன்றெடுத்து அதன் பிறகு சரி அடுத்த ஆடவனை பார்த்து ஒரு அரசனை பார்த்து மனசோரம் அடைந்தால் அப்பெண்ணை என்ன செய்யலாம் கண்ணே தந்தையே தன்னை காவல் என்று சொன்னால் தன் வீட்டுக்கு ஆகக்கூடாது யாரா இருந்தாலும் சரி செய்து தவறுத்தான் அதற்காக நாட்டுக்கு அடங்காதல் வீட்டுக்கும் அடக்க வேண்டாம் வீட்டுக்கு அடங்காதல் நாட்டுக்கும் அடக்க வேண்டாம் தந்தையே அண்ணவளை என்ன செய்ய வேண்டும் யாரு என்னன்னு சொல்லுங்கள் கண்ணே பாலகா தந்தையே அதாவது அப்பேற்பட்ட பெண்மணியை என்ன செய்ய வேண்டும் என்று சொல் நான் சொல்கின்றேன் தந்தையே வார்த்தைப்படியே என்ன சொல்கிறையோ அதே போல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயை விட சிறந்த கோவிலும் இல்லை நீங்க எல்லாரும் என்ன உரைக்கிறீர்களோ அதே போல் நான் செய்து வருகிறேன் கண்ணே பாலகா அப்பேற்பட்ட பெண்ணை சிறப்பையே அறுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்ன சொல்கின்றாய் கண்ணே தந்தையே கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையின்றி சொல்வது தந்தையே அது யார் தந்தைய ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் கண்ணே பாலகா தந்தையே கண்ணே உன்னுடைய வார்த்தைப்படியே தப்பு செஞ்சலுக்கு தண்டனை உண்டு உன்னுடைய வார்த்தைப்படியே யார் இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்ய வேண்டும் அப்படியா எரி வேண்டுமா ஆமா கண்ணே பாலகா தந்தையே அதாவது மனச்சோர அடைந்த பெண்ணை சரி தலையை வெட்டி எறிய வேண்டும் என்று நான் தெரிவிக்கின்றேன் பணி நீ செய்து வருகிறாயா தந்தையே உங்களுடைய சொல்வார்த்தைப்படியே ஒன்றும் தவறவில்லை அப்படியே செய்து வருகிறேன் யார் அத்தவறு செய்தார் என்று நான் கூற வேண்டுமா யார் என்னுடைய தவறு செய்தவர் யாருடைய பேர் வலித்து சொல்லுங்கள் அப்படியா கண்ணே பாலகா தந்தையே அந்த மனச்சோர அடைந்த தாயே ஒன்று அந்த மனச்சோர மனச்சோர அடுத்தவர் ஆண்டவரின் மீது ஆசைப்பட்டு மனச்சோரம் அடைந்ததாய்
என்னுடைய மனைவி உன்னுடைய தாயார் ரேணிகை பத்தனி அத்தாயை சிறுத்தையை அறுத்து வர வேண்டும் கண்ணே. இப்படி 10 மாதம் 300 நாள் என்று சொல்லி என்னை இன்றெடுத்து தாய போய் வெட்டி வா மகனே என்று சொல்றையே தந்தையே, என்னால ஒரு காலம் முடியாது. முடியவே முடியாது. தாசி ஆனாலும் வேசி ஆனாலும் எனது தாயே, என் தாயை சிறுத்தை அழிக்க முடியாது. முடியவே முடியாதா? ஐயோ தந்தையே, ஐயோ தந்தையே, முடியவே முடியாது. அங்கே நில்லு. கண்ணே பாலகா, ஆனால் தந்தையே, உன்னிடம் நான் ஒரு வார்த்தை கேட்க போகின்றேன். ஆனால் தந்தையே, ஒரு வார்த்தைகள் என்ன, 1000 வார்த்தைகளும் கேட்கலாம் தந்தையே. அப்படியா? ஆமா. கண்ணே பாலகா, ஆனால் தந்தையே, ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு ஆடவனை மணந்து 5 புதல்வர்களை ஈன்றெடுத்து அடுத்தவன் மீது ஆசைப்பட்டால், மனசோரம் அடைந்தால் அவளை என்ன செய்யலாம் கண்ணே? ஆனால் தந்தையே, அப்பேற்பட்ட பெண் நாட்டில் எதற்காக இருக்கவே கூடாது தந்தையே. என்ன செய்ய வேண்டும்? மாரியம்மன் கோவில் எப்படி தலையை வெட்டி பலி கொடுக்கிறார்களோ அதே போல் வெட்டி மாரியம்மன் கோயில எப்படி கிடா வெட்டி அதாவது பலி கொடுக்கிறார் அது போல வெட்டி கொடுக்க வேண்டும். அப்படி செய்த தாய் யார் என்று தெரியுமா? தாய் ரேணிகை பத்தினியாக வேண்டும். பாலகம் ஓடி ஓடி சென்று இவ்வளியாக செல்கின்றாள். இது அவனுடைய சிரத்தை அறுத்து வர வேண்டும். தந்தையே, என் தாயை ஒருபோதும் அப்படி செய்திருக்க மாட்டார்கள். அப்படியா? ஆமா. ஏய், உன்னுடைய தாய் நான் பொய் உரைக்கின்றேனா? என் வார்த்தையிலே உனக்கு சந்தேகம் ஏற்படுகிறதா? ஆனால் தந்தையே, எனக்கு 10 மாதம் 300 நாள் 3000 தசை நாடு அங்கத்திலே சுமந்த பெற்ற எடுத்த என் தாயாரை ஒருபோதும் நான் கொல்ல முடியாது. வெட்டவே முடியாதா? தந்தையே. அதாவது விசுவாசு பரிசுத்து 4 பேர்களுக்கும் நான் சாபத்தை கொடுக்கின்றேன். என்ன சாபம் என்றால், பரிசுக்கு மலையாகவும் பரிசுத்திற்கு கல்லு கரடாகவும், அதாவது விசுவாசுக்கு மரங்களாகவும் செடி கொடிகளாகவும் இதோ சாபத்தை அளிக்கிறேன், குளித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய புதல்வர்கள் 4 பேர்களையும் அழைத்து அவனுடைய தாயாருடைய சிறுத்தையருக்கு சொன்னேன். முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். உண்மைதான். 4 பேர்களுக்கும் நான் சாபத்தை கொடுத்தேன். என் சொல், அதாவது தந்தை சொல் மந்திரம் இல்லை. என் சொல்லை தட்டாதவன் இளைய குமாரனாகிய பரசுராமர் இருக்கிறார். உண்மைதான். அந்த புறத்திலே பரசுராமர் இருக்கிறார். ஓடி ஓடி சென்று அழைத்து வர வேண்டும். அவனை வைத்து அந்த ரேணிகையினுடைய சிரத்தை நான் அறுக்காத விடுவது உண்டா? ஓடி ஓடி சென்று அழைத்து வர வேண்டும்.